ஜோஸ் அலுகாஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஜோஸ் அலுகாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 6 முதல் ஜூன் 28 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகா கண்காட்சி போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே தரம் வாய்ந்த தங்க நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்காட்சி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பமாகிறது. ஸோ இன்னைக்கு ஆரம்பமாகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ்லாம் வர வச்சு ஸோ நான் பார்க்கலாம் நடக்கிறது இருக்கு. அதோட விதமாக நான் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்டயும் காட்டணும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆன பிறகு உங்களுக்கு என்னென்னன்றதெல்லாம் தெரிய வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜூன் 6 என்னென்ன ஸ்டார்ட் ஆகுது ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய தங்க நகைகளுக்கு சேதாரம் வந்து 30% வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அப் டு 2000 வரைக்கும் வந்து கேஷ்பேக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டோன்ட் மிஸ் இட். அண்ட் உள்ள போய் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜோஸ் அலுகாஸின் புதிய நகைகளின் கண்காட்சி மற்றும் அணிவகுப்பு இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எல்லோருமே ஜோஸ் அலுகாஸின் சிறப்பு விருந்தினர்கள். உண்மையிலே வந்து உங்களை வந்து வாடிக்கையாளர்கள் கஸ்டமர் அப்படின்னு சொல்வதை விட ஜோஸ் அலுகாஸின் சிறப்பு விருந்தினர்களாக இன்றைக்கி வந்து நீங்கள் வருகை தந்திருக்கீங்க. உங்கள் எல்லோரையும் நம்மளை நாமே வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் மீண்டும் ஒரு பலத்த கரகோஷங்களோடு அனைவரையும் வரவேற்கக்கூடிய வகையில் இருந்து உற்சாகப்படுத்திக்கலாம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களாகிய உங்களுடைய சார்பாக அனைவருடைய சார்பாகவும் ஜோஸ் அலுகாஸின் நிர்வாக இயக்குனர் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பால் ஆலுகா அவர்களை உங்களுடைய சார்பாக எங்களுடைய சார்பாக பலத்த கரகோஷங்களோடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மரியாதைக்குரிய பால் ஆலுகா அவர்கள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நெஞ்சார்ந்த நன்றிகளோடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பொதுவாக தங்க நகை விற்பனையில் நாம் வந்து நகைகளை வந்து விற்பனை செய்தால் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜோஸ் அலுகாஸுக்கு கிடையாது. நகை விற்பனை மட்டுமல்ல, இந்த நகை விற்பனையின் மூலமாக வரக்கூடிய லாபத்தில் அவர்கள் நல்லெண்ணத்தோடு ஜோஸ் அலுகாஸ் அறக்கட்டளை அப்படிங்கிறது வந்து பல வருடங்களுக்கு முன்பாக துவங்கி ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கே இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளிகள், பொதுநல அமைப்புகள், சமூகம் சார்ந்த அமைப்புகள், அந்த அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் அவர்கள் வந்து நிதி உதவி வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம். கடந்த வருடங்களுக்கு முன்பு கூட வயல்நாட்டில் வந்து வெள்ளம் ஏற்பட்டுச்சு, வயல்நாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அந்த வயல்நாட்டிற்கு நிவாரண நிதியாக ஜோஸ் அலுகாஸ் 1 கோடி ரூபாய் வழங்கினது அப்படிங்கிறது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம். தொடர்ந்து ஜோஸ் அலுகாஸ் இது போன்ற நிதி உதவிகளை எல்லா ஊர்லேயும் வந்து இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கு. அதனால் நகை விற்பனை மட்டுமல்ல ஜோஸ் அலுகாஸ் இருக்குது. ஸோ வாடிக்கையாளர்களையும் மக்களையும் அனைவரையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பதில் ஜோஸ் அலுகாஸுக்கு என்றைக்குமே வந்து பங்கு உண்டு. அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஜோஸ் அலுகாஸ் இன்றைக்கு புதிதாக ஜோஸ் அலுகாஸின் மூலமாக வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தையுடைய பேர் என்ன? அந்த குழந்தை தான் வந்து ஒரு நகை ரூபத்தில் வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது. அது வந்து இந்த இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களின் கரங்களால் இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதற்கு முன்பாக இந்த இனிய நிகழ்வை எல்லாமுள்ள இறைவனை வேண்டி, இறைவனின் ஆசீர்வாதம், இறைவனின் அருளாசியும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பு செய்ய அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் ஜோஸ் அலுகாஸின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாமுள்ள இறைவனை ஏண்டி
இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றும் இனிமையான தருணம். நல்ல கரகோஷங்களோடு சார் வாங்க சார். நல்ல கரகோஷங்களோடு உங்களுடைய வாழ்த்துக்களை. தீபம் ஏற்றும் பொழுது எப்படி ஒளி பிரகாசிக்கிறதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்க வேண்டும். ஒரு மங்களகரமான நிகழ்வு. ஜோஸ் ஆலுக்காஸின் புதிய நகை அணிவகுப்பு மற்றும் கண்காட்சி. இந்த இனிய நிகழ்வில் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நகைகளுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. ஜோஸ் ஆலுக்காஸ் தொடர்ந்து பல்வேறு நகைகளை அறிமுகம் செய்து வருது. அது சுப மாங்கல்யமாக இருந்தாலும் சரி, மெஃபீலாக இருந்தாலும் சரி, இந்திராவாக இருந்தாலும் சரி, பரம்பராவாக இருந்தாலும் சரி, நித்யாராக இருந்தாலும் சரி, ஆனந்தாவாக இருந்தாலும் சரி, கலாவாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அதையும் தாண்டி ஒரு புதிதாக சிக்னேச்சர் என்கின்ற ஒரு நகையை, ஒரு புதிய குழந்தையை ஜோஸ் ஆலுக்காஸ் அறிமுகம் செய்கிறது. ஜோஸ் ஆலுக்காஸின் புதிய நகைகளின் அணிவகுப்பில் அடுத்த அங்கமாக சிக்னேச்சர். பொதுவாக சிக்னேச்சர் கையெழுத்து அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய கையெழுத்து எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அவங்களுடைய தலையெழுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிக்னேச்சர் அப்படிங்கிற அந்த கையெழுத்து பேராக வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய கையெழுத்து எப்பொழுது ஆட்டோகிராஃபாக மாறுகிறதோ நம்ம மிகப்பெரிய ஒரு உயரிய இடத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தருணத்தில் சிக்னேச்சர் அப்படிங்கிற இந்த குழந்தை பிறந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய கையெழுத்து எல்லாம் ஆட்டோகிராஃபாக மாறட்டும், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மென்மேலும் சிறக்கட்டும் என்று எல்லாமுள்ள இறைவனை வேண்டி ஜோஸ் ஆலுக்காஸின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பாக சிக்னேச்சர் இப்பொழுது உங்களுக்காக நகை விற்பனையில் அடுத்த கட்டமாக அடுத்த நகர்வாக சிக்னேச்சர் வழங்குகிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று எங்களுடைய அன்பு வேண்டுகோளை வைக்கின்றோம். மீண்டும் கரகோஷங்களோடு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக அடுத்த நிகழ்வாக நகைகளின் அணிவகுப்பு. மிகச்சிறந்த அழகிகள் ஜோஸ் ஆலுக்காஸின் புதிய நகைகளை அணிந்து உங்களுடைய கண்காட்சியாக உங்களுடைய பார்வைக்கு பொழுது நடந்து வர போகிறாங்க. ஸோ அனைவரும் ஒரு 5 to 10 நிமிடம் அடுத்த நிகழ்வாக பார்வைக்கு இதோ வலம் வருகிறார்கள். அவர்களை இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் இரு கைகளையும் தட்டி வரவேற்க எங்களுடைய அன்பு வேண்டுகோளை வைக்கின்றோம். நல்ல கரகோஷங்களோடு உங்களுடைய வரவேற்பை வழங்க எங்களுடைய அன்பு வேண்டுகோளை வைக்கின்றோம். இதோ ஜோஸ் ஆலுக்காஸ் புத்தம் புதிய நகைகளை உங்களுக்கு வழங்குகிறது. நித்யாரா நகைகளாக இருந்தாலும் சரி, மெஃபில் நகைகளின் அணிவகுப்பு இதோ சிறப்பான தருணமாக உங்களுக்கு ஜோஸ் ஆலுக்காஸ் வழங்குகிறது. கட்டிடக்கலைக்கு பெயர் போன ஒரு பேரரசு முகலாய பேரரசு. அந்த முகலாய பேரரசின் கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்ற ஒன்றுதான் டெல்லி செங்கோட்டை. அதைவிட மேலும் பெயர் பெற்ற ஒன்றுதான் தாஜ்மஹால். தாஜ்மஹால் பார்க்க அழகு. அந்த தாஜ்மஹால் கட்டிடக்கலையை கொண்ட முகலாய பேரரசின் கலை நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட மெஃபில் நகைகள் அரச நேர்த்தி மற்றும் கலை தேர்ச்சியால் வரையறுக்கப்பட்ட சகாப்தத்தில் முகலாய பேரரசின் ஒவ்வொரு படைப்பும் ஒரு கதையை சொன்னது. முகலாய டிசைன்களின் காலத்தால் அழியாத அழகால் ஈர்க்கப்பட்டு நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்ட நகைகளின் தொகுப்பான மெஃபிலை ஜோஸ் ஆலுக்காஸ் வழங்குவதில் பெருமை கொள்கிறது. தாஜ்மஹால் பார்க்க அழகு. அந்த கட்டிடக்கலைக்கு பெயர் போன முகலாய பேரரசின் கட்டிடக்கலையின் நுட்பங்களோடு வடிவமைக்கப்பட்ட
மெஃபிலை ஜோஸ் ஆலுகாஸ் வழங்குவதில் பெருமை கொள்கிறது. தாஜ்மஹால் எந்த அளவுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியை தருகிறதோ, அந்த தாஜ்மஹாலின் கலைநுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட மெஃபில் முகலாய பேரரசின் கட்டிடத்திற்கு பெயர் போன அந்த சிறப்பான கலைநுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட நகைகளை வழங்குவதில் பெருமை கொள்கிறது. பரம்பரா ஜோஸ் ஆலுகாஸ் வழங்கக்கூடிய பரம்பரா புத்தம் புதிய நகைகளின் அணிவகுப்பு, பரம்பரை சேகரிப்பு, தலைமுறை தலைமுறையாக வழங்கப்பட்ட பொக்கிஷமான குலதெய்வங்களில் உத்வேகம் பெறுகிறது. காலத்தால் அழியாத ஒவ்வொரு பகுதியும் இந்தியாவின் வளமான கலாச்சார மரபின் மகத்துவத்தை எதிரொலிக்கும் சிக்கலான விவரங்களுடன் நுட்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பரம்பரா. இந்த தொகுப்பு உங்களின் மிகச்சிறந்த தருணங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது வரும் தலைமுறைக்கும் போற்றப்பட வேண்டும். ஒரு குடும்பத்தின் ஆசி கிடைக்க வேண்டும் என்றால், அந்த குடும்பத்திற்கு ஆசி கிடைக்க வேண்டும் என்றால் குலதெய்வத்தின் அருளாசி தேவை. அந்த குலதெய்வத்தின் அருளாசியோடு பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக வாழ கலைநுட்பங்களை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்ட நகைகளின் தொகுப்பு தான் பரம்பரா. மெஃபில் நகைகளாக இருந்தாலும் சரி, பரம்பரா நகைகளாக இருந்தாலும் சரி, கலைகளின் நுட்பத்தில் வாடிக்கையாளர்களுக்கும் மக்களுக்கும் நகைகளை விரும்பும் அனைவருக்கும் நுட்பமான முறையில் வடிவமைக்கப்பட்ட நகைகளின் தொகுப்பு. ஒரு திருமணம் என்பது ஒரு கொண்டாட்டத்தை விட அதிகம். மேலும் உங்கள் திருமண நகைகள் ஒரு துணைக்கு மேல். சுபமாங்கல்யம் நகைகளாக இருந்தாலும் சரி, அனைத்து சிறந்த நகைகளின் அணிவகுப்பாக இருந்தாலும் சரி, நவீன மணப்பெண்ணிற்காக வடிவமைக்கப்பட்டு அன்பு, நம்பிக்கை மற்றும் காலத்தால் அழியாத பாரம்பரியத்தை பிரதிபலிக்கக்கூடிய நகைகளை ஜோஸ் ஆலுகாஸ் வழங்குகிறது. HUID சான்றளிக்கப்பட்ட தங்கம் மற்றும் விலை மதிப்பற்ற இரத்தின கற்களை கொண்டு நேர்த்தியான துண்டுகள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நினைவுகளை உருவாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜோஸ் ஆலுகாஸ் தொடர்ந்து வழங்கும் நகைகளின் அணிவகுப்பில் இந்திரா நகைகள் பெருமை சேர்க்கிறது. பூமியின் ஆழத்தில் பிறந்து காலத்தால் வடிவமைக்கப்பட்ட விலை மதிப்பெற்ற கற்களை கொண்டு பழமையான மற்றும் நித்தியமான அழகை கொண்டுள்ளது இந்திரா. எங்கள் சேகரிப்பில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் அமைதியான கருணையுடன் ஆற்றலும் கவனத்தை ஈர்க்கும் பெண்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறது. திருமண நாளில் பிரகாசமாக பிரகாசிக்க விரும்பும் ஒவ்வொரு பெண்ணின் வலிமையையும் அழகையும் வைரங்கள் அடையாளப்படுத்துகின்றன. நகைகள் தன்னைப் போலவே அசாதாரணமான மற்றும் அரிதான வைரங்களை கொண்டு காலத்தால் அழியாத நேர்த்தியையும் அசைக்க முடியாத பக்தியையும் வெளிப்படுத்தும் மணமகளை கொண்டாடுகிறார். இந்த தொகுப்பில் உள்ள ஒவ்வொரு தலை சிறந்த படைப்பும் ஆய்வக சான்றளிக்கப்பட்ட வைரங்களை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது விதிவிலக்கான தரம் மற்றும் புத்திசாலித்தனத்தை உறுதி செய்கிறது. அமைதியான வலிமையையும் உள் சக்தியையும் கொண்ட பெண்ணை ஆனந்தா கொண்டாடுகிறார். இந்த தொகுப்பில் உள்ள வெட்டப்படாத வைரத்தைப் போலவே அவள் பசுமையாகவும் உண்மையானதாகவும் கட்டுப்பாடற்றதாகவும் இருக்கிறாள். அவள் உலகின் ஒப்புதலை பெறாமல் பிரகாசிக்கின்றாள். ஒவ்வொரு தேர்விலும் நம்பிக்கையும் வெளிப்படுத்துகிறாள். குறிப்பாக அவள் ஆனந்தாவை தேர்ந்தெடுக்கும் பொழுது. தொடர்ந்து ஜோஸ் ஆலுகாஸ் வழங்கும் நகைகளின் அணிவகுப்பில் கலைநயத்துடன் உருவாக்கப்பட்ட நகைகளின் அணிவகுப்பு. கலா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் உள்ள கலாச்சாரத்தை படம் பிடிக்கிறது. அவளது ஒவ்வொரு நிழலையும் கொண்டாடவும் மேம்படுத்தவும் வடிவமைக்கப்பட்ட உன்னிப்பாக கைகளால் வடிவமைக்கப்பட்ட நகைகளின் தொகுப்பு கலா. கலைநயத்தோடு வடிவமைக்கப்பட்ட கலா நகைகளின் அணிவகுப்பு. கலா நகைகளின் அணிவகுப்பின் அடுத்த நிகழ்வு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் நகைகளின் அணிவகுப்பாக இந்திரா நகைகள் பூமியின் ஆழத்தில் பிரித்து காலத்தால் வடிவமைக்கப்பட்ட விலை மதிப்பற்ற கற்கள் மற்றும் பழமையான மற்றும் நித்தியமான அழகை கொண்டுள்ளன. எங்கள் சேகரிப்பில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் அமைதியான கருணையுடன் பேசாத ஆற்றலுடன் கவனத்தை ஈர்க்கும் பெண்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறது. நாம் அவளை இந்திரா என்று அழைக்கின்றோம். மேலும் அவள் படைப்புகளில் மயங்கும் மற்றும் அரிதான ரத்தினங்களைப் போலவே அலங்கரிக்கப்படுகிறாள். ஒரு திருமணம் நடக்கும் பொழுது
சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது இல்லத்தில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி தலைக்கிறதோ, அவர்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி தலைக்கிறதோ, அந்த இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்க மேலும் ஒரு காரணமாக அமைவது நகைகள். அந்த நகைகளின் அணிவகுப்பு. புதிய நகைகளை வழங்கி வரும் ஜோஸ் ஆலுகாஸ் சுப மாங்கல்யம் நகைகளாக இருந்தாலும் சரி, மெஃபில் நகைகளாக இருந்தாலும் சரி, பரம்பரா நகைகளாக இருந்தாலும் சரி, இந்திரா நகைகளாக இருந்தாலும் சரி, நித்யாரா நகைகளாக இருந்தாலும் சரி, ஆனந்தா நகைகளாக இருந்தாலும் சரி, கலா நகைகளாக இருந்தாலும் சரி, அனைத்தும் கலைநுட்பத்துடன் மிக மிக நுட்பமாக எதிர்கால சந்ததியை கருத்தில் கொண்டு அவர்களின் ரசனைகளுக்கு ஏற்ற வகையில் கலைநுட்பத்துடன் ஜோஸ் ஆலுகாஸ் நகைகளை வடிவமைப்பு செய்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக தரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஜோஸ் ஆலுகாஸின் நகைகள் எந்த நகைகளை அறிமுகம் செய்தாலும் கண்கொள்ளா காட்சியாக, கண்களுக்கு விருந்தாக தொடர்ந்து ஜோஸ் ஆலுகாஸ் நகைகளை வழங்கி வருகிறது. இன்றைக்கு உங்களுடைய பார்வைக்கு பல்வேறு சிறப்பு நகைகளை ஜோஸ் ஆலுகாஸ் வழங்கிய இந்த இனிய வேளையில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்க மரியாதைக்குரிய பால் ஆலுகா அவர்கள் இப்பொழுது நகைகளின் அணிவகுப்போடு உங்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். நிர்வாக இயக்குனர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து சிறப்பிக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. சேதுராமன் சார் அவர்கள், அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சகோதரி திவ்யா அவர்களுக்கு ஜோஸ் ஆலுகாஸின் இயக்குனர் அவர்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இதுக்குரிய முருகன் சார் அவர்கள் கொடுத்து சிறப்பிக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மேடம் நேம் மேடம் ஸ்ரீபிரியா டெக்ஸ்டைல். ஓகே, பிரியா டெக்ஸ்டைல் மரியாதைக்குரிய ஸ்ரீபிரியா மேம் அவர்கள், அவர்களுக்கு ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக நிர்வாக இயக்குனர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து சிறப்பிக்கிறார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். பிரியா டெக்ஸ்டைல் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். பிரியா டெக்ஸ்டைல் மரியாதைக்குரிய ஸ்ரீபிரியா மேம் அவர்கள், அவர்களுக்கு ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக நிர்வாக இயக்குனர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து சிறப்பிக்கிறார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். பிரியா டெக்ஸ்டைல் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். எக்ஸ் கவுன்சிலர், எல்லாவற்றிற்கும் மேலாக டீச்சர், அவங்க ஆசிரியை, எக்ஸ் கவுன்சிலர் அவர்கள், அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். வந்து சிறப்பித்து கொண்டு இருக்கக்கூடிய புஷ்பா மேம் அவர்களுக்கு ஜோஸ் ஆலுகாஸின் நிர்வாக இயக்குனர் பால் ஆலுகா அவர்கள் பூங்கொத்து கொடுத்து சிறப்பிக்கிறார்கள். மரியாதைக்குரிய ராஜேஷ் சார் அவர்கள், அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மரியாதைக்குரிய உன்னிகிருஷ்ணன் சார் அவர்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். உன்னிகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு. வேங்கட சுப்பையன் சார் அவர்கள், மிக்க நெஞ்சார்ந்த நன்றிகள். வேங்கட சுப்பையன் சார் அவர்களுக்கு. ஜெகதீஸ்வரி மேம் அவர்கள், ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். ஜெகதீஸ்வரி மேம் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு. அம்மா அவர்கள், அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அம்சவேணி அம்மா அவர்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். எப்படி இருந்துச்சு உங்களுடைய கிளாப்பு? உங்களுடைய கரவொலியில் தெரிவிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய கைத்தட்டல்களில் மிக சிறப்பாக இருந்துச்சு. ரைட். நகைகளின் அழகாக இருந்தாலும் சரி, நகைகளின் அணிவகுப்பாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுடைய மனதிற்கு பிடித்த அளவில் இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கரவொலியிலிருந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம். இது போன்று தொடர்ந்து நிகழ்வுகளை ஜோஸ் ஆலுகாஸ் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கும். புதிய நகைகளையும் அறிமுகம் செய்து வைத்து கொண்டே இருக்கும். ஏன்னா வாடிக்கையாளர்களுக்கு பிடித்தமான நகைகளை வழங்குவதில் ஜோஸ் ஆலுகாஸ் என்று ஒரு தனி இடம் உண்டு. அதனால தான் இந்த அளவுக்கு வந்து ஜோஸ் ஆலுகாஸ் தொடர்ந்து 62 ஆண்டுகளை கடந்து வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்து வரக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த உலகம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெண்களை அழகாக படைத்தான். அழகாக இருக்கக்கூடிய பெண்கள் மேலும் அழகாக இருப்பதற்காகத்தான் நகைகளை படைத்தான். அந்த நகைகளை அணிந்து பெண்கள் நடந்து வரும் பொழுது, அந்த நகைகளை பெண்கள் அணியும் பொழுது அழகே அந்த அழகை ஆராதனை செய்யும். அந்த அழகை மேலும் ஆராதனை செய்ய பல்வேறு
நகைகளை அறிமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜோஸ் ஆலுக்காஸின் புத்தம் புதிய நகைகளின் அணிவகுப்பு. நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக, அன்பு நிறைந்ததாக, பிறருக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த வகையில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையாக, பயனுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மென்மேலும் இறைவனின் அருளால், இறைவனின் அருளாசியோடு எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எங்களுடைய வாழ்த்துக்களை ஜோஸ் ஆலுக்காஸின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய நகைகள் வைரமாக இருந்தாலும் சரி, பிளாட்டினமாக இருந்தாலும் சரி, தங்க நகைகளாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நகைகளின் அணிவகுப்பில் நம் எல்லோரையும் மிக சிறப்பாக கண்களுக்கு விருந்தாக நகைகளை அணிந்து வந்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்திய புவனிதா அவர்கள், ரக்ஷிதா அவர்கள், ட்ரிஷா அவர்கள், கிருத்திகா அவர்கள் அனைவருக்கும் நல்ல கரகோஷங்களோடு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் வெளிப்படுத்தலாம். ஜோஸ் ஆலுக்காஸின் நிர்வாக இயக்குனர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து சிறப்பிக்கிறார்கள். புவனிதா அவர்கள், ரக்ஷிதா அவர்கள், ட்ரிஷா அவர்கள், கிருத்திகா அவர்கள் மிக சிறப்பாக இவர்களுடைய அழகை மேலும் அழகாக்கிய பியூட்டிஷியன், திருச்சியை சார்ந்தவர்கள், மிக சிறந்த அழகு கலை நிபுணரில் மிக சிறப்பாக அந்த துறையில் வந்து சாதனைகளை நிகழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய, ஏன்னா செலிப்ரிட்டிஸ் அவங்களுக்கு தான் வந்து அவங்க வந்து தொடர்ந்து வந்து சினி ஆர்டிஸ்ட், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அவர்கள் எல்லோருக்கும் வந்து அழகு கலை நிறுவனத்தில் ஜெனி அவர்கள், நந்தினி அவர்கள், சங்கீதா அவர்கள், ஜோஸ் ஆலுக்காஸின் நிர்வாக இயக்குனர் பால் ஆலுக்கா அவர்கள் பூங்குத்து கொடுத்து சிறப்பிக்கிறார்கள். சுஜா மேம் அவர்களுக்கு ஜோஸ் ஆலுக்காஸின் நிர்வாக இயக்குனர் அவர்கள் பூங்குத்து கொடுத்து சிறப்பிக்கிறார்கள். வரை நீங்கள் வாங்கக்கூடிய தங்க நகைகளுக்கு 30% தள்ளுபடி, வைர நகைகள் மற்றும் பிளாட்டினம் நகைகளுக்கும் சிறப்பு சலுகைகளும் தள்ளுபடிகளையும் ஜோஸ் ஆலுக்காஸ் வழங்குகிறது. வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை. நல்ல வழிகளை பின்பற்றினால், வழிகளை தாங்கினால் நல்ல வழிகளில் நாம் பயணம் செய்யலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் ஜோஸ் ஆலுக்காஸின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரகோஷங்களோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த வேலூரில் சிக்னேச்சர் என்கின்ற ஒரு குழந்தை இன்றைக்கு பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை உங்கள் அனைவரின் ஆசையோடு, ஒத்துழைப்போடு நல்லா வளர்ந்து மிக சிறப்பாக எல்லோருக்கும் பங்காற்ற வேண்டும். இந்த சிக்னேச்சர் உங்களுடைய இல்லங்களிலும் உங்களுடைய உள்ளங்களிலும் ஒரு சிறந்த நகையாக வலம் வரும் என்பதில் எங்களுக்கு எல்லளவும் சந்தேகமில்லை. உங்களுடைய வருகைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நல்ல ஆதரவை வழங்கி வரக்கூடிய ஜோஸ் ஆலுக்காஸின் குடும்பத்தில் ஒரு அங்கமாக, எங்களுடைய உறவாக திகழக்கூடிய உங்கள் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், உறவுகள் உதிர்பவை அல்ல, உதிர்பவை உறவுகள் அல்ல, என்றைக்கும் உதிராத உன்னதமான உறவாக திகழக்கூடிய உங்களுடைய உறவுதான் எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக திகழ்கிறது. ஜோஸ் ஆலுக்காஸின் 62 ஆண்டுகால பயணத்தில் பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் ஜோஸ் ஆலுக்காஸின் சார்பாக எங்களுடைய நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய பால் ஆலுக்கா அவர்கள் மற்றும் வேலூரை சார்ந்த மேலாளர், கிளை மேலாளர், வேலூர் ஜோஸ் ஆலுக்காஸ் குழுமத்தை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களின் சார்பாக, மரியாதைக்குரிய ஜேக்கப் சார் அவர்களின் சார்பாக, அனைவரின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்களுக்கும், அனைத்து பத்திரிகை ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்களுக்கும், வருகை தந்து இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்ட அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் ஜோஸ் ஆலுக்காஸின் சார்பாக மீண்டும் கரகோஷங்களோடு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் சந்திப்போம். காவிரி தான் பாய்ந்தாலும், கங்கை தான் கரைபிரண்டு ஓடினாலும், கோதாவரி தான் கும்மாளமிட்டாலும், தாமிரபரணி தான் தாண்டவமாடினாலும் வியர்வை நதி சிந்தாமல் வெற்றி கொடி நாட்ட முடியாது. வியர்வை சிந்துவோம், வெற்றி பெறுவோம்.
எல்லோரும் வாழ்வாங்க வாழ்வோம். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. என் பேர் தண்டாயுதமணி. கேட்குதுங்களா? கேட்குது. நான் வந்து பச்சையப்பா ஸ்வீட்ஸோட பொது மேலாளர் இருந்தேன் ஒரு 10 வருஷம். அதுக்கடுத்து இப்போ ஏவிஎம் எண்ணமோட பொது மேலாளராக இருக்கிறேன். இந்த 13 வருஷத்தில் இந்த கடையோட கூட எங்களுக்கு ஒரு நல்ல கோஆப்ரேஷனான ஒரு நல்ல நிலைமை போயின்னு இருக்குது. பொன்னும் புடவையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிமுகப்படுத்துகிறோம். இங்கே துணி எடுக்கிறவங்க இங்கே வந்து கிஃப்ட் வவுச்சர் வாங்கிட்டு வருவாங்க, இங்கே எடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே நகை எடுக்கிறவங்க அங்கே வருவாங்க. எல்லா கஸ்டமருமே எங்களுடைய கஸ்டமரை இங்கே அனுப்புவோம். அவங்களுடைய எனக்கு ஃபீட்பேக் கிடைச்ச வரையில் அவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, சார் அந்த கடையில் நல்லா உபசரிக்கிறாங்க, நல்லபடி விற்பனை எல்லாம் நல்லபடியாக ரிசப்ஷனில் வர வைக்கிறாங்க, பணமும் வந்து ஜென்யூனான காஸ்ட் போடுறாங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு தரமான ஒரு நகை வாங்கணுன்னாக்கா ஜோஸ் ஆலுக்காஸுக்கு போகணும், எங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு அன்னிலேருந்து இன்றைக்கி வரையில் இந்த கடைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புறது உண்டு. ஸோ அடுத்த கடைன்றதுனால நானே இந்த நிகழ்ச்சியில் உங்களாக கூட பங்கு வைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த நிறுவனம் மேலும் நல்ல முறையில் வளர எங்கள் அனைவருடைய வாழ்த்துக்கள். ஏவிஎம் எண்ணம் சார்பாக நான் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.